ஏஎம் ரத்னம் மட்டுமே இல்லை, இந்த படம் சம்பந்தப்பட்ட எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தோம். அதுதான் உண்மை. ஏன்னா இந்த படம் ஆரம்பிச்சு 5 வருஷம் ஆச்சு. நான் முதல் நாள் இந்த படத்தோட செட்டுக்கு போறேன். அப்போ நம்ம போடும்போது அதுதான் குறைந்தபட்சம் தென்னிந்தியாலேயே மிகப்பெரிய செட்டு. ஆனால் அந்த செட்டு மழை பெஞ்சது, தொடர்ந்து கரோனா வந்துச்சு, படம் அப்படி நின்னுச்சு. அந்த படத்தை பத்தி மறந்துட்டேன்னு கூட நான் உண்மையா சொல்லணும். ஆனால் பொறுமையா ரத்னம் சார் அது அப்படியே கையில வச்சுக்கிட்டு, உயிரை கையில வச்சுக்கிட்டு கொண்டு வந்து இந்த நேரத்தை வரைக்கும் முடிச்சிருக்காருன்னா சார், அந்த பொறுமைக்காக உங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். ஏன்னா ஒரு சின்ன படம், ஒரு 4 கேரக்டர்னா நீங்க எல்லாரும் எழுத்து பிடிச்சிடலாம். பெரிய படம், இவ்வளவு பெரிய கேரக்டர் திரும்பி செட்டு போடணும், அதுக்குள்ள அவர் டெபுட்டி சிஎம் ஆயிட்டாரு. அந்த பொறுமை, அந்த தெளிவு, அந்த முதிர்ச்சி உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. அதுக்காக இந்த படம் நிச்சயமா மிகப்பெரிய வெற்றி அடையணும். அப்புறம் ரத்னம் சாருக்கு அடுத்தது நான் பாராட்ட வேண்டியது என்னுடைய கடமை ஜோதி. ஏன்னா வேறொரு டைரக்டரை வச்சு ஆரம்பிச்சாங்க. 5 வருடங்களுக்கு பிறகு அவரு வேறொரு நிலைக்கு போயிட்டாரு. இந்த படத்தை யாரை தொடர்ந்து கொண்டு போகுது அப்படின்னு ஒரு பெரிய யோசனை அப்படின்னு போகும்போது ரத்னம் சார் சொன்னாரு, விதின்னு. விதி கிடையாது, அவனுடைய அறிவு தான் கொண்டு வந்து இங்க நிறுத்தது. இவ்வளவு பெரிய படத்தை அவனுடைய அறிவு தான் தீர்மானிச்சு. நாங்க ஒரு சீனுக்காக தயாராயிட்டு இருந்தோம், ரத்னம் சாருங்க சீனுக்காக தயாராயிட்டு இருந்தோம். நாங்கள்லாம் அவங்க சகாக்கள், நானு, சுனில், மற்றவங்கெல்லாம் 4 பேர் உட்காந்து கள்ளு சாப்பிட்டுட்டு இருப்போம். அப்புறம் பவர் ஸ்டார் வருவாரு, அவர் எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்வாரு. சின்ன சீன் தான், அவ்வளவுதான், அங்கிருந்து போயிடும். அவர் வந்ததே 2 மணி நேரம் அந்த ஆபீஸ்ல இருந்து ஒரு அரை மணி நேரம் டிஸ்கஷன் நடக்குது. சார் என்ன சார், சுனில் வேற போகணும், நான் வேற போகணும், என்ன போகணும்னா அவர் பாருங்க ஒரு பப்ளிக்கோட இமேஜ் எப்படி இருக்கணும்னு. உண்மையான டைலாக் என்னன்னா, டே நீங்க என்னடா இங்க கல்லு குடிச்சிட்டு இருக்கீங்க, நீங்க அங்க வாங்க, நல்ல சரக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றதுதான் டைலாக். அவர் கூட போகணும் நாங்க. அவர் அந்த டைலாக சொல்ல மாட்டேன்ட்டாரு, சொல்லவே மாட்டேன்ட்டேன். சார் ஏன் சார் அந்த டைலாக் இல்ல, நான் இப்போ நான் ஒரு பப்ளிக் ஃபிகர், ஒரு லீடரா இருக்கேன். நீங்க சாப்பிடுற கல்லை விட எனக்கு நல்ல சரக்கு எனக்கு தெரியும்னா நான் குடிச்சிருப்பேன்னு அர்த்தமாகுது. ஸோ அதனால நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு நம்ம படம் பப்ளிக் இமேஜ்ன்றது என்னன்றது திடீர்னு ஞாபகம் வச்சு சம்பந்தம் இருக்கலாம்னு தெரியல. ஓகே சார், எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் சார். இந்த படத்துல நீங்க பவன் சார் கூட தொடர்ந்து வர்றீங்க, ஆனா பவன் சாரே சத்யராஜ் சாருக்காக தான் வந்திருக்காரு அப்படின்னு ப்ரொடியூசர் சொன்னாங்க. உங்க 2 பேருக்கும் இதுல ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஒன்னா இருக்காதுங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு. பார்ட் 2ல நாங்க அதை எப்படி எதிர்பார்க்கலாம்? பார்ட் 2ல எங்க 2 பேருக்கும் 3 சாங் இருக்கு, 4 ஃபைட் இருக்கு. மொத்தமா ஒரு படமா தான் நாங்க பார்க்கிறோம், இருக்கலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.